கர்த்தருடைய முகத்தை இந்த காலவேளை மகிமை நாளிலே மனமகிழ்ச்சி நாளிலே கர்த்தருடைய முகத்தை காண கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆண்டவராய் இயேசு கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி நம்மை பெற்றெடுத்தார். அங்கே ரத்தம் கொடுத்து விலைக்கு வாங்கினான். சாத்தானுடைய கையில் இருந்தோம், பிசாசுடைய கையில் இருந்தோம், மாம்சத்தின் அடிமையாக இருந்தோம், சாத்தானுக்கு அடிமையாக இருந்தோம், உலகத்துக்கு அடிமையாக இருந்தோம், பாவத்துக்கு அடிமையாக இருந்தோம், அக்கிரமத்துக்கு அடிமையாக இருந்தோம், விற்கப்பட்டு போனோம், சத்துருடைய கையில் விற்கப்பட்டு போயிருந்தோம், விக்கிரகத்தில் விற்கப்பட்டு போயிருந்தோம், விக்கிரக கோட்டைக்குள்ளே இருந்தோம். ஆனால் இயேசுவோ கல்வாரி சிலுவை ரத்தம் சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்து பிழைத்து கொள் என்று சொல்லி, இதாவே இவ்வளோ செய்தது தெரியாமல் செய்ய மன்னி என்று சொல்லி நம்ம இரத்தத்தா விலைக்கு வாங்கி சாத்தானுடைய தலையை நசுக்கி நம்மை அவருக்கு சொந்தமாக்கி கொண்டார். நாம் அவருக்கு சொந்தமானோம். நாம் நமக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் இயேசுக்கு சொந்தமாக இருக்க, அவருக்கு பிள்ளைகளாக இருக்க, அவருடைய குமாரத்தினுமாக இருக்க கர்த்தர் உதவி செய்து பின்ன கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. சோத்திரம் 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 சோத்திரம். அல்லேலூயா. இயேசுவே இயேசுவே எப்படி ஒரு மனிதன் தன்னுடைய தாயின் தகப்பனை விட்டு பிரிந்து எப்படி விவாகமான போது உடன்படிக்கையை செய்து தன் மனைவியோடு இசைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுதோ, அது போல இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவனை விட்டு இந்த பூமியில் இறங்கி வந்து அவர் தன்னுடைய இரத்தத்தை கொடுத்து ஜீவனை கொடுத்து விலைக்கு வாங்கி மணவாட்டி ஆகிய சபையோடு ஒரு புருஷனாக, ஒரு உண்மையுள்ள கணவராக, ஒரு மணவாளனாக நம்மோடு இணைந்திருக்கிற அப்படின்னால ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஆமென். சோதரம் 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 சோதரம். இயேசு பரலோகத்தை விட்டு இறங்கி வந்து, பிதாவை விட்டு இறங்கி வந்து நமக்காக தியாகம் பண்ணி நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இதோ உலகத்தின் முடிவு பறிந்த சகல நாட்களும் உங்களோடு இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணியிருக்க அப்படின்னா ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். ஒன்றான மெய்தேவனாகி உண்மையை நீ அனுப்பின குமாரனாகி இயேசுவையும் அறிவதே நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 வாசிக்கிறபடி நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இன்னும் பிதாவை அறியணும், குமாரனை அறியணும், பரிசுத்தாவியை அறியணும். இவைகளை அறியதான் நமக்கு நித்திய ஜீவன் உண்டாகும். தேவனுடைய அவருடைய அநாதி ஸ்நேகம் என்ன, அவருடைய வல்லமை என்ன, அவருடைய ஞானம் என்ன, அவருடைய கிரியைகள் என்ன, அவர் எதற்காக நமக்காக இந்த பாடுபட்டார், ஏன் குமாரனை அனுப்பினார், ஏன் பரிசுத்தாவியை அனுப்பினார், ஏன் இன்னைக்கு சபைக்கு வந்திருக்கிறோம், நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம், எப்படி இருந்தோம், விக்கிரகத்துக்கு இப்படி தோப்புக்காரனை போட்டு உட்கார்ந்துருந்தோம், இப்போ இயேசுவேன்னு ஆராதிக்கிறோம். இதுக்கு யார் காரணம்? பிதா குமாரனை அனுப்பினார், குமாரனை நொறுக்கினார். ஒரு தேவன் ஒருத்தர் உண்டு. இந்த உலகத்தில் உள்ளதெல்லாம் தெய்வங்கள் இல்லை. மண்ணான விக்கிரகம் ஒரு தேவன் அல்ல.
இந்த பொண்ணும் வெள்ளியும் தேவன் அல்ல, பரலோகத்தில் இறங்கி வந்த தேவனே தன்னை காண்பித்து, என்னை கண்டவன் பிதாவை கண்டான், பிதாவை எங்களுக்கு காண்பித்தருளும் என்று சொன்னார்கள். என்னை கண்டவன் பிதாவை கண்டான், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவண்டே வரான். நானே மெய்யான திராட்சை செடி, நீங்கள் கொடிகள் என்று சொன்னாரே. ஆகினால்தான் அவருடைய ஆராதனைக்கு வரும். அவரோடு ஒட்டப்பட்டவங்க தான் ஆராதனைக்கு வர முடியும். அந்த செடியோடு ஒட்டினவங்க தான் ஆராதனையில் பங்கு கொள்ள முடியும். அந்த மெய்யான திராட்சை செடியாக இயேசுடைய கிளையாக நான் இருக்கிறேன். என்னை விலைக்கு வாங்கினார், என்னை இயேசுவோடு ஒட்ட வச்சார், நான் அவருக்கு சொந்தம். அப்படிப்பட்டவங்கள் தான் இயேசுவின் இரத்தத்தின் இரத்தமாக இருக்கிறோம், அவருடைய மாம்சத்தின் மாம்சமாக இருக்கிறோம், அவருடைய எலும்புகளுக்கு எலும்பாக இருக்கிறோம், உடன் பங்காளியாக இருக்கிறோம், உடன் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். அவருடைய சிங்காசனத்துக்கு, அவருடைய பரிசுத்தத்துக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம், அவருடைய கிருபைக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம், இரக்கங்களுக்கு சுதந்திரவாளியாக இருக்கிறோம், பரலோகத்தின் சுதந்திரவாளியாக இருக்கிறோம். இவர்களுக்கு தான் கூட்டமோ ஜபமோ தேவை. மற்றவங்க சாத்தானோடு இசைந்திருக்கிறார்கள், கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரே ஆவியாக இருக்கிறான். தேவன் அவருடைய ஆவியோடு இசைந்து, ஆவியோடும் உண்மையோடும் பரிசுத்த அலங்காரத்துடனே அவர் ஆராதிக்க கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. Sodram, 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 Sodram. Sodram, 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 Sodram. உண்மையான இயேசப்பா மேல உண்மையான அன்பு நமக்கு இருக்குமானால் நம்முடைய ஜபத்தில் கூட கண்ணை திறந்து பார்க்க மாட்டோம். கண்ணை மூடி இயேசப்பாவை நேசிப்போம். இயேசு நம்மளை நேசித்தாரா? இயேசு உன்னை நேசித்தாரா? ஆமாவா? நேசித்தாரா? சிலுவையில் நேசித்தாரா? ரத்தம் ஊற்றிக்கிட்டே நேசித்தாரா? தலையில் முள்முடி அடிக்கும் போது நேசித்தாரா? விழாவில் குத்தும் போது நேசித்தாரா? கையில் ஆணி கலவும் போது நேசித்தாரா? காலில் காணி குத்தும் போது நேசித்தாரா? உடம்பெல்லாம் கிழிக்கும் போது நேசித்தாரா? அப்போ நம்ம நேசிக்கணும். நாம் நேசிக்க தான் ஆலயத்துக்கு வரும். இயேசுவை நேசிக்க தான் ஆலயத்துக்கு வரும். இயேசு மேலே கோபத்தை வைக்கக்கூடாது, இயேசு மேலே பாசம் வைக்கணும். அவர் பாசமாய் நேசித்தார், பாசமாய் பரலோகத்தை விட்டு பூமிக்கு இறங்கி வந்தார். அவருடைய அன்புக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை. இயேசு முதலாவது நம்மை நேசித்தார், அவர் முதலாவது நம்மில் அன்பு கூர்ந்தார், அவர் முதலாவது நம்மை தேடி வந்தார். நாம் அவரை தேடி போகலை, அவர்தான் நம்மை தேடி வந்தார், அவர்தான் இறங்கி வந்தார், அவர்தான் மரித்தார், அவர்தான் அடக்கம் பண்ணப்பட்டார், அவர் உயிரோடு எழுந்தார். உன்னை என்னை வாழ வைக்கவே நமக்கு ஒரு தேவன் இறங்கி வந்தார். அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே தேவன், வேறு ஒரு தேவன் இல்லை. என்ன என்று வேறு தேவர் உண்டாயிருக்க வேண்டாம். நானே தேவன், நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன், நானே உயிர்த்தெழுதல், நானே வாசல், நானே நல்ல மேய்ப்பன், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். நானே சகலத்தை செய்ய வல்லவர், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றும் உண்டோ? ஆண்டவர், அப்படிப்பட்ட ஆண்டவரை தேடிதான் வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் அவருக்கு உண்மையாக ஆராதனை, உண்மையோடு பரிசுத்த அலங்காரத்துடனே பயத்தோடு நடுக்கத்தோடு ஆராதனை செய்ய கர்த்தர் உதவி செய்ய முடியாது. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமாக. அல்லேலூயா. எத்தனையோ சபையில் சரியான சத்தியம் இல்லை, உபதேசம் இல்லை, வசனம் இல்லை. எதுக்காக சபை நடத்துகிறாங்க கூட தெரியாமல் நடத்திட்டு இருக்கிறாங்க. செழிப்பை பற்றி பேசுகிறாங்க, சாவாமையை பற்றி பேசுகிறாங்க, இதெல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் மரணத்துக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை உண்டு. செழிப்பு ஒன்று பரலோகம் கொண்டு போகாது, இயேசு ஒன்று பரலோகம் கொண்டு போவார் பேசக்கூடிய சபைகள் இல்லை. இந்த குரோம்பட்டிலே நிறைய சபைகள், சொத்தையான சபைகள் இருக்குது, உபதேசம் இல்லாத சபைகள் இருக்குது, சத்தியம் இல்லாத சபைகள் இருக்குது.
அதே போல் இன்னைக்கு இந்துக்கள் ஆண்டவர் அறிஞ்சு கூட கோயிலுக்கு போக முடியாமல் இருக்கிறாங்க. அநேகரை கர்த்தர் சந்திக்க வேண்டும். அநேக சபைகளில் கர்த்தர் ஜனங்களை தொடர வேண்டும். நம்ம ஏரியில் இருக்க எல்லா சபைகளையும் கர்த்தர் சபைக்கு விசுவாசிகளை கர்த்தர் தொடரணும். ரட்சிக்கப்படாத சரியான ரட்சிக்கப்படாமல் நானும் கிறிஸ்துவன் சொல்கிறவங்க இருக்காங்க. சரியான ஞானஸ்நானம் எடுக்காமல் நானும் கிறிஸ்துவன் சொல்கிறவங்க இருக்காங்க. அப்படிப்பட்ட எல்லாரையும் கர்த்தர் சந்திக்க முடியாக, தொழும்படியாக, ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாது ஒருமனப்பட்டு ஜெபணுவோமாக. ஆண்டவரே, இந்த காலவேளை ஜெபிக்கிறோமே, எத்தனையோ சபையில் சத்தியம் இல்லை, சரியான உபதேசம் இல்லை, சரியான அன்பு இல்லை, சரியான பரிசுத்தம் இல்லை, சரியான தாழ்மை இல்லை. ஆண்டவரே, கர்த்தருடைய வரியவர்களுக்கு சத்தியம் இல்லை. ஆண்டவரே, அங்கே இருக்க எல்லா சபைகளிலிருந்தும், இந்துக்களிலிருந்தும், இஸ்லாமியர்கள் ஜனங்களுக்குள்ளும், ரசிக்கப்படாத இந்துக்களுக்குள்ள இருந்தும், ஆண்டு சபைக்குள்ள கொஞ்சம் ஆத்துமாக்களை கொண்டு வர முடியாத ஆண்டவரே, ஒருமனப்பட்டு நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினாலே. எல்லாரும் வாய்த்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க, ஆத்துமாக்களை கொண்டு வாருங்க, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, அநேக ஆத்துமாக்களை கொண்டு வாங்க இயேசுவின் நாமத்தினாலே. ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே, ஆத்துமாக்களை தாரும் ஆண்டவரே. கொண்டு வாருங்க ஆண்டவரே, ஆத்துமாக்களை கொண்டு வாங்க, ஆத்துமாக்களை கொண்டு இயேசுவே, ஆத்துமாக்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆத்தும பாரம் உண்டாகட்டும், சபையில் ஆத்தும பாரம் உண்டாகட்டும் ஆண்டவரே. இயேசுவே, நெஞ்சில் ஆத்தும பாரம் உண்டாகட்டும், ஒரு பிரசவ வேதனை உண்டாகட்டும். சபை பிள்ளைகளை பெற்றெடுக்க வேண்டுமே, ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டுமே. கல்வாரில் இயேசு எங்களை பெற்றெடுத்தாரே, நாங்களும் ஆத்துமாக்களை பெற்றெடுக்க வேண்டுமே. அந்த பிரசவ வலி எங்களுக்குள்ள வரணும் ஆண்டவரே. அந்த பிரசவ வலியோடு ஜெபிக்க உதவி செய்ய ஆண்டவரே. இந்த வருஷம் முடியத்துக்கு 2.5 மாதம் இருக்குது. இதுக்குள்ள ஆத்துமாக்களை கொண்டு வாங்க ஆண்டவரே. பல இடங்களில் ஆத்துமாக்களை இழுத்து கொள்ளுங்க. நான் உயர்த்தப்பட்டிருப்பேன் நினைக்கிறேன் பக்கமாக இழுத்து கொள்ளுன்னு சொன்னீங்க இயேசுவின் நாமத்தினாலே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. வியாதியா பலவீனமாய் வருகிறவர்களை கர்த்தர் சுகமாக்க வேண்டும். கடன் பிரச்சனையில் வருகிறவங்க, மனம் நொந்து வருகிறவங்க, போராட்டத்தில் வரவங்க, பிரச்சனையில் இருக்கிறவங்க வந்தால் கர்த்தர்களை குணமாக்க வேண்டும், சுகம் தர வேண்டும், அற்புதங்களை செய்ய வேண்டும், அடையாளங்களை செய்ய வேண்டும். நாம் கர்த்தரை நேசிச்சா கர்த்தர் நமக்கு சுகம் தருவார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்க ஒரே காரியம், உனக்கு தேவன கர்த்தரத்தில் அன்பு கூறுவாயாக, முழு மனதோடும், முழு ஆத்மாவோடும், முழு சிந்தையோடும், முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு அப்படி முழுசாக வந்துச்சுன்னா நம்முடைய ஜெபம் வேறு மாதிரி போயிடும். அல்லேலூயா. சொந்தக்காரனுடைய கல்யாணம், ரொம்ப நெருங்கின சொந்தக்காரருடைய கல்யாணம் வந்துச்சுன்னா அவங்க உங்களை ஹெல்ப் பண்ணுங்கன்னு கூப்பிடுவாங்கன்னா, அந்த வீட்டில் போன உடனே பாத்திரம் கழுவுறது, இலை எடுக்கிறது, சாப்பாடு போடுறது, எச்ச இலை எடுக்கிறது, இதெல்லாம் சொல்லாமலேயே ஓடி போகிறோம்ல. ஏன் அப்படி செய்கிறேன்? ஏன் அப்படி செய்கிறோம்? அன்பின் நிமித்தம் செய்கிறோம். ஆனால் அவங்களுக்கு அவங்க அந்த சொந்தக்காரங்களாக இருக்காங்க, ஒரு சொட்டு ரத்தம் கல்வாரியில் கொடுத்தாங்களா? கொடுக்காத சொந்தக்காரங்களுக்கு இவ்வளோ அன்பு காட்டும் போது கொடுத்த இயேசுக்கு அதிக அன்பு காட்டணுமா இல்லை வேண்டாவா? அது தீர்மானம் பண்ணி கொள்ளுங்க. ஆமேன். கொடுக்காத ஒரு சொட்டு ரத்தம் கொடுக்காத சொந்தக்காரங்களுக்கு இவ்வளோ அன்பு மாம்சத்தின் அன்பு இருக்குமானா கல்வாரியிலே தொங்கின இயேசுக்கு அன்பு காட்ட வேண்டும். அப்போ அன்பு காட்டும் போது தான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆலயத்துக்கு வருகிற காரியத்திலே அன்பு காட்டணும். ஆலயத்துக்கு வந்த பிறகு மனசு அங்கேயும் இங்கேயும் சுற்றக்கூடாது, கர்த்தர் மேல் அன்பு காட்ட வேண்டும். நான் பார்த்த ஒரு மனுஷன் அன்னைக்கு அப்படியே ரோட்டில் உருள்றான். உடம்பெல்லாம் வெறும் உடம்பு தான், ஒரே ஒரு கோமணம் கட்டியிருக்கான், உடம்புல ஒரே வெறும் உடம்பு தான், பயங்கரமான அக்னி நட்சத்திரம். அப்படி ரோட்டில் உருள்றான். அவன்கிட்ட பேச முடியல. அவனை பார்த்தா எனக்கு கண்ணீர் தான் வருது. அவன் சொல்கிறான் கோவிந்தான்னு சொல்லி உருள்றான்.
ஒரு கையில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கான், அப்படியே உருள்றான் உருள்றான் உருள்றான். அடுத்த வேலை சாப்பாட்டுக்கு இல்லை, ஆனால் கடவுள் பேர் சொல்லி உருள்றான். கடவுள் என்னை காப்பாற்றுவாரன்ட்டு அவன் கடவுள் எனக்கு பிச்சை போடுவார் காப்பாற்றுவார்னு உருள்றான். நான் உங்களையும் என்னையும் இயேசு கிறிஸ்து பாத்திரம் வச்சுட்டு வெறும் உடம்புல ரோட்டில் உருளை வைக்கலை, சபையில் நிற்க வச்சிருக்காரு. இருக்கிறீங்களா? அவன் நேசிக்கிறான் கத்தர. வெறும் உடம்புல பயங்கரமான கொதிக்கிற வெயிலில் உடம்புல தோளில் அந்த சூடு படிச்சுன்னா ரோடு தரையுடைய தார் ரோடு சூடு படிச்சுன்னா கொப்பளம் வந்துடும். ஆனால் உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவை மறிச்ச இயேசுக்கு நாம் ஒன்றும் அவன் நீ ரோட்டில் உருளு இல்லை உடம்புல கொப்பளிச்சு போ அப்படி சொல்லலை ஆண்டவர். லைட்டை போட்டு ஃபேனை போட்டு வா, நல்லா உட்காந்து ஆராதனை பண்ணு, நல்லா சோத்திரம் பண்ணு. இதில் நம்ம தயக்கம் காட்டவோட நல்ல அன்பு கூற வேண்டும். நீ அன்பு கூர்ந்தால் தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். ஆசீர்வதிக்க மாட்டார்னா அன்பு அதை குறைய அன்பு கூர்ந்துட்டு சபையிலேருந்து போனால் உன்னுடைய ஆசீர்வாதம் நிறைவாக இருக்காது. 50% அன்பு கூர்ந்தா 50% தான் ஆசீர்வாதம். 50% அன்பு கூர்ந்தா 20% அன்பு கூர்ந்தா 20% ஆசீர்வாதம். 80% அன்பு கூர்ந்தா 80% ஆசீர்வதிப்பார். 100% உமக்காக சாகவும் ரெடின்னு உழுதினா அந்த வாரத்துக்குள்ள 100% ஆசீர்வாதத்தை சத்தியமாக தேவசமர்த்து சொல்கிறேன் உனக்கு கிடைக்கும். ஒரு சொந்தக்காரனுக்கு போய் உழுந்து உழுந்து வேலை செய்கிறத விட இயேசுவின் பாதத்தில் உழுந்து வந்து ஜெபிக்கலாமே. அவர் உனக்காக மரித்தாரே, உயிர்த்தெழுந்த பிறகு பொட்டுப்பட்ட அறையில் வந்து நின்னாரே, என்னை தொட்டு பார் என்று சொன்னாரே. அவர் தான் அந்த காலவில் நம்முடைய மத்தியில் வந்திருக்கப்படி நான் சோத்திரம் பண்ணுவோமாக. இயேசுவின் நாமத்தினால், இயேசுவின் நாமத்தினால். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 இயேசுவே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவே தொழுவோம். பரிசுத்த தேவனாம் இயேசுவை அணிந்து தொழுவோம். மனித மாட்சிமை நிறைந்த மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிழ்வுடன் தொழுதிடுவோம். உன்னத தேவன் நீரே, ஞானம் நிறைந்த முழங்கால் யாவுமே பாரில் மடங்கிடுதே. முழங்கால் பாரில் உயர்ந்தவரே சிறந்தவர் இன்னும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை ஒருவரும் சேரா ஒளியில் வாசம் செய்யும் இயேசுவே. ஒருவரும்
இதயத்தில் வாசம் என்றும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை மகிழ்வுடன் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன் நித்திய தேவனும் நீரே நீதிரே. நித்திய தேவ நீரே நீதிரே. அடைக்கலமானவரே இயேசுவே. ஆமென். அடைக்கலமானவரே அன்பு மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ். ஒருவரும் சேரா ஒளிவு இயேசுவின் நாமத்தினாலே ஒளியினை தன்னுமே இதயத்தில் வா. ஆமே. ஒளியினை தன்னுமே இதயத்தில் வா. ஒளி நிறைவே அருள் நிறைவே இன்னும் தொழுதிடுவோம். ஒளி நிறைவே அருள் நிறைவே இன்னும் தொழுதிடுவோம். மகிமை மாட்சிமை நிறைந்த மகிழ்வுடன் தொழுதிடுவோம். ஆமென். மகிமை மாட்சிமை நித்திய தேவனும் நீரே நீதி. இயேசுவே நித்திய தேவ நீரே. அடைக்கலமானவரே அன்பே. அடைக்கலமானவரே அன்பே நிறைந்தவரே அவரே நல்லவரே. ஓ நல்லவரே வல்லவரே. மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன். மகிமை மாட்சிமை நிறைந்தவரே மகிழ்வுடன். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே ஜீவநதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஆசீர்வதியும் என் நேசகத்தரே ஆசீர்வதியும்
ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். ஆவியின் வரங்களினால் ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவி, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. கண்மலையை பிளந்து வண்ணாந்திரத்திலே கர்த்தாவே உம் ஜன அகத்தித்தீரே. கண்மலையை பிளந்து வண்ணாந்திரத்திலே கர்த்தாவே உம் பள்ளத்தாக்கிலும் மலைகளிலும் பள்ளத்தாக்கிலும் தண்ணீர் பாயும் தேசத்தை நீர் வாக்களித்தீரே. வாக்களித்தீரே. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவன் என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே தேவ ஆவியே, ஜீவன் ஜீவ தண்ணீராம் என்ன நல்ல கர்த்தரே. ஜீவ ஊற்றினான் என்னை நிறைத்திடுவேன். ஜீவ தண்ணீராம் என்ன நல்ல கர்த்தரே. ஜீவ ஊற்றினான் ஓமே ஆமே. ஜீவ தண்ணீராம் என்ன நல்ல கர்த்தரே. ஜீவ ஜீவ ஊற்றினால் நிரப்பாண்டவரே. ஜீவ தண்ணீராம் என்ன நல்ல ஜீவ ஊற்றினால் என்னை நிறைத்திடுவேன். கனி தந்திட கனி தந்திட கர்த்தரின் கரத்தில் நித்தம் கணம் பெற்றிட கணம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என்ன தேவா, ஜீவன் நதியே என்னில் பொங்கி பொங்கி வா. தேவ ஆவியே, ஜீவன் ரட்சிப்பின் ஊற்றுகள் என்ற சபை தண்ணிலே எழும்பிட இந்த வேளை இறங்கும் ஐயா. சபை தண்ணிலே ஆத்மபாரமோ பரிசுத்தமோ ஆத்மபாரமோ அவளுடன் பெற்றிடவே வரம் தாருமே. ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஆமென். ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஊற்று தண்ணீரே என் தேவ ஜீவன் திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே. இரட்சகரின் காயங்களால் திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே. ஆமென். திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே. திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே. எல்லாம் பாடுங்க, எல்லாம் பாடுங்க. ஆமென். திறக்கப்பட்டதா ஊற்று சிலுவையிலே. இரட்சகரின் வெளிப்படுதே. பாவக்கரைகள் முற்றும் நீங்கிட பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஜீவன் என்னில் பொங்கி பொங்கி வா. ஊற்று தண்ணீரே என் தேவ ஆவியே, ஊற்று தண்ணீரே என் தேவ. எல்லாரும் பாடணும். இது ஆராதனை நேரம். சமாரி ஸ்திரீ கிட்ட இயேசு சொன்னாரு, தாகத்துக்கு தான் கேட்டார். இது யாக்கோபுடைய கிணறு, எங்களுக்கே தண்ணி இல்லை, நாங்களே கஷ்டப்பட்டு மொண்டி எடுத்துட்டு போறோம். அப்படியா? அப்படியா? கஷ்டப்பட்டு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? கஷ்டப்பட்டு ஓடி வந்தீங்களா?
ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முண்டுட்டு போன நீ கஷ்டப்பட்டு வந்தீங்களா, நீ முண்டுட்டு போக வேண்டியதில்லை. அவர் சொல்ற, நான் யாருன்னு உனக்கு தெரிஞ்சா நீ என்கிட்ட தண்ணி கேட்டிருப்ப. நீ முண்டுட்டு போக வேண்டியதில்லை. நான் யார் என்று உனக்கு தெரியுமானா நீ அவரிடம் கேட்டிருப்பாய். அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நீ ஓடி வந்ததுனால கிடைக்காது. நீ முன்னிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் ஜீவ ஊற்று. இயேசு தான் ஜீவ ஊற்று. இயேசு தான் உலாவுகிற ஜீவன் ஊற்று. நான் ஓடி வந்தேன் சாமி, நான் கஷ்டப்பட்டு வந்தேன் சாமி, நான் பஸ் ஏறி வந்தேன் சாமி, நடந்து வந்த சாமி, கால் வீங்கிச்சு சாமி. என்ன நடந்து வந்தாலும் முன்னிட்டு போக வந்தாலும் கர்த்தருடைய ஊற்று நீ கேட்டினா கொடுப்ப. கேட்டி நான் நடந்து வந்தாலும் உருண்டு வந்தாலும் ஓடி வந்தாலும் நடந்து வந்தாலும் அதை பெருசாக்காத. ஓடி வந்த ஆண்டவரே, ஓடி வந்த ஆண்டவர் சொல்லாத. அவரை தேடி ஓடி வராம யாரை தேடி ஓட போற? அவரை தேடி ஓடி வராம யாரை தேடி ஓட போற? அவர் யாருன்னு உனக்கு தெரியுமா? அவர் யாருன்னு தெரிஞ்சா நீ ஓடி வந்தேன்னு சொல்ல மாட்ட, கஷ்டப்பட்டு வந்தேன்னு சொல்ல மாட்ட. அவர் தான் ஜீவ தண்ணீரை கொடுக்கிறவர். அவர்கிட்ட ஜீவ தண்ணீர் இருக்குது. நீ வெளியால் 10 கோடி கொடுத்தாலும் ஜீவ தண்ணீர் கிடைக்காது. நீ சூப்பர் மார்க்கெட் போனாலும் கிடைக்காது. நீ எம்எல்ஏ கிட்ட போனாலும் கிடைக்காது. நீ மோடி கிட்ட போனாலும் கிடைக்காது. நீ ஸ்டாலின் கிட்ட போனாலும் கிடைக்காது. ஆனா இவர் உனக்கு இலவசமாய் கொடுக்கிறவர். ஜீவ தண்ணீர், ஊற்று தண்ணீர், ஜீவ தண்ணீர். நீ பைசா கொண்டு போய் கொடுத்தாலும் கிடைக்காத தண்ணீர். ஃப்ரீயா கொடுக்கறதுனால இதை சீப்பா கணக்கு போடாத. நீ உனக்கு காசு கொடுத்து உனக்கு முடிஞ்சா எனக்கு கொஞ்சம் ஜீவ தண்ணீர் எம்எல்ஏ கிட்ட போட்டு வாங்கிட்டு வா, நானும் கொஞ்சம் வாங்கிக்கிறேன். இல்லை இந்த ஜீவ தண்ணீர் கிடைக்குமானா மோடி கிட்ட போய் வாங்கிட்டு வா, நானும் கொஞ்சம் கடன் வாங்கிக்கிறவன்ட்ட. சத்தியமாக சொல்கிறேன், உலகத்திற்கு எல்லா ஜனாதிபதிகள் ராஜாக்களை விட, பிரதம மந்திரி விட, சீஃப் மினிஸ்டரை விட, எம்எல்ஏ விட, எம்சியை விட, நம்ம எல்லாரை விட மகாபெரிய ராஜா ஒரு ஜீவ ஊற்றாக உன் நடுவில் உலாவுகிறார். திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே இரட்சகரின் காயங்களில் வெளிப்படுதே. திறக்கப்பட்டதாம் ஊற்று சிலுவையிலே காயங்களில் வெளிப்படுதே. பாவக்காரைகள் பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட, பரிசுத்த சமூகத்தில் ஜெயம் பெற்றிட ஊற்று தண்ணீரே எங்கள் தேவ ஆவியே. பொங்கி பொங்கி வாமே, பொங்கி வா தேவ ஆவியே. பொங்கி வா, ஆசீர்வதியும் என்னே சகத்தரே, என்னே சகத்தரே. ஆவியின் வரங்களினால் என்னை நிரப்பும். மகிழ்ந்திடவே பரிசுத்தத்தை பயத்துடனே பூரணமாக்கின தேவ பலன் தாருமே. ஊற்று தண்ணீரே என்ன தேவா தண்ணீரே என்ன தேவ ஆவியே.
நிரப்பும் ஆவியின் வரங்களினால் ஊற்று தண்ணீரே எல்லாரும் பாருங்க. ஊற்று தண்ணீரே கல்வாரி சிலுவையில் ஊற்று தண்ணீர். இயேசுவே இயேசுவே கூட்டத்தை விட்டு போகும்போது யாராவது உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்க சர்ச்சுக்கு போனேன், சர்ச்சுக்கு போனியே இன்னும் கிடச்சிது, ஊற்று தண்ணீர் கிடச்சிது. நல்லா குடித்தேன், நல்லா குடித்தேன், நல்ல பலம் கிடச்சிது, ஆடி கொண்டாடினேன். என்ன கிடைச்சது? சர்ச்சில் ஊற்று தண்ணீர் கிடைச்சது. யார் கொடுத்தா? இயேசு கொடுத்தார், இயேசு கொடுத்தார், இயேசு கொடுத்தார்.
சும்மா சர்ச்சுக்கு போயிட்டு சும்மா போறது வேஸ்டா போயிடும். நல்லா ஆராதனை பண்ணி நல்ல இதயத்தை திறந்து நல்ல மனசை திறந்தா தண்ணி ஊற்றப்படும், ஜீவ தண்ணீர் உள்ள வரும். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே, வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமே. தண்ணீரை ஊற்ற வேண்டுமே, வறண்ட நிலத்தில் ஊற்ற வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு, ஊற்றுமையா வல்லமையை நான் தாகத்தோடு, மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டும். மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. மக்கள் எல்லாம் இறைவாக்கு ஊற்றுமையா ரத்தம் 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 ஊற்றுமையா வல்லமையை நான் தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்ற வேண்டும், வறண்ட நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமே. தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறார். இந்த வீடியோ ப்ரோக்ராமில் உலகமெங்கிலும் கவனிக்கிற எல்லா சபைகளுக்கும் எல்லா ஆயிரக்கணக்கான விசுவாசிகளுக்கும் இதை கவனிங்க. இந்த சபையில் மட்டும் இல்லை, இந்த வீடியோவில் இந்த வர்ஷிப் போகும்போது பல ஏரியா, அமெரிக்கா, ஜெர்மனி, பிரான்ஸ், இங்கிலாந்து தமிழ் கிறிஸ்தவர்களுக்கு இந்த வீடியோ போகும்போது நீ இதை காணும்போது இலங்கையில் இருக்கிற உனக்கு, அமெரிக்காவில் இருக்க உனக்கு ஒரு ஜீவ தண்ணீரை கர்த்தர் ஊற்ற போகிறார். தாகமாய் கேட்கிறவர்களே, தாகமாய் இருக்கிறவர்களே, எல்லாரையும் எடுத்து வாருங்கள். உலகம் எங்கிலும் இருக்கிற எல்லா பரிசுத்தவான்களுக்கும் இயேசுவின் நாமத்தினாலே அந்த வீடுகளில் கவனிக்கிற அத்தனை பேருமே அபிஷேகம் ஊற்றப்படுவதாக, வல்லமை ஊற்றப்படுவதாக, கிருபை ஊற்றப்படுவதாக, நன்மை உண்டாவதாக. Hallelujah, hallelujah.
உலகமெங்கில் இருக்க எல்லா கிறிஸ்தவர்களுக்கு இந்த சபையிலையும் மற்ற எல்லா இடங்களுக்கு பேசுகிறேன். கர்த்தர் பரலோகத்தின் ஊற்றுக்கண்ணை திறக்கிறார். ஆகாருடைய கண்ணீரை துடைத்தவர், அண்ணாளுடைய கண்ணீரை துடைத்தவர், கூனியாளனுடைய கண்ணீரை துடைத்தவர், பெருமாள் ஸ்திரீயுடைய வாழ்க்கையை மாற்றினவர் ஒரு ஊற்றுக்கண்ணை திறக்கிறார். வாழ்க்கையில ஊற்றுக்கண்ணை திறக்கிறார். எல்லாம் முடிஞ்சு போச்சு நினைக்காத. எல்லாமே முடிஞ்சு போச்சு, என்ன கர்த்தர் கைவிட்டாரோ என்று நினைக்கிறவர்களை பார்த்து நான் பேசுகிறேன். இதோ உண்மையில் ஊற்றுக்கண் வருகிறது. கர்த்தர் ஊற்றை திறக்கிறார். கர்த்தர் ஊற்றை திறக்கிறார். நீ தாகமா இருக்கிறாயா? நீ தாகமா இருக்கிறாயா? ஊற்றுக்கண்ணை கர்த்தர் திறக்கிறார். பெற்றுக்கொள்வாயாக, வல்லமை பெற்றுக்கொள்வாயாக. நீரோடு அருகில் உள்ள மரங்களை போல நித்தமும் தவறாமல் கனி தர வேண்டும். நீரோடு அருகில் உள்ள மரங்களை நித்தமும் தவறாமல் ஊற்றுமையாவும் நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஆகமுள்ளவன் தண்ணீரை ஊற்ற வேண்டுமே, மரண நிலத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமே, ஊற்ற வேண்டுமே. மரண நிலத்தில் ஆறுகள் ஊற்றுமையாவும் வல்லமை கருவியாகணும். பூமி எங்கும் சுவை தரும் உப்பாகணும். கருவியாகணும், உப்பாகணும். புதிய கூர்மையான கருவியாகணும். பூமி எங்கும் சுவை தரும் ஊற்றுமையா. கல்லான இதயத்தை எடுத்திட வேண்டும், சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். சதையான இதயத்தை பொறுத்திட வேண்டும். ஊற்றுமை. ஆமென். ஊற்றுமையா தண்ணீரை ஊற்ற வேண்டும். மரண நேரத்தில் ஆறுகளை தண்ணீரை ஊற்ற வேண்டும். மரண நேரத்தில் ஆறுகளை ஊற்ற வேண்டுமே. ஊற்றுமையம் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமை ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமை தாகத்தோடு ஊற்றுமையா வல்லமையை ஊற்றுமை வல்லமையை ஊற்றுமையா வல்லமையை
Ibakala Bhagyatara. சத்துரு பாழாக்கின, சத்துரு நாசமாக்கின, சத்துரு உடைத்து போட்ட நல்ல காரியங்களை மாற்றும்படியாக என்னுடைய ஊற்றை இந்த காலையில் உனக்காக திறந்திருக்கிறேன். என்னுடைய ஊற்று திறக்கப்பட்டிருக்க ஊற்று உனக்காக என் ஊற்றை திறந்திருக்கிறேன். வறண்டு போய் விடாய்த்து போய் வாடி போன அவனுக்கு நான் என் ஊற்றை திறந்து வைத்திருக்கிறேன். வறண்டு போனவை செழிப்பாய் மாற்றுவதற்கு, பச்சையாய் மாற்றுவதற்கு, காய்ந்து போனதுக்கு மறுபடியும் இலை விட்டு செழித்து துளிர் விட்டு வளருவதற்கு என் ஊற்றை அனுப்பியிருக்கிறேன். என்னை ஊற்று அனுப்பியிருக்கிறேன். ஐயோ ஆதரவில்லையே, ஐயோ நான் வேதனைப்படுகிறேனே. வெளியே சந்தோஷமாய் சிரிக்கிறேன், உள்ளமோ நரகமா இருக்குது, உள்ளத்திலேயே பாதாளம் இருக்குது, பயங்களும் ஓரங்களும் இருக்குது. கர்த்தர் சொல்ற சகோதரியே, உன்னை பார்த்து கர்த்தர் பேசுகிறார். மோதால குழியிலிருந்து நீ நோக்கி கூப்பிடும் போது என் ஊற்று தண்ணீர் உனக்குள்ள வரும். இதோ 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 என் தண்ணீர் உனக்கு தரப்பட்டிருக்கு. பெற்றுக்கொள்ளுவாயாக, பெற்றுக்கொள்ளுவாயாக. உடைந்த உள்ளத்தோடு ஏன் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொல்ற சகோதரனே, இதுக்கு மேல ஏன் உலகத்தில் வாழ வேண்டும்? மனம் உடைந்த பாத்திரமாய் நீ வந்திருக்க. உன்னை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இதோ உடைந்தவைகளை நொறுங்கினவைகளை சீர்படுத்தி கட்டுகிறேன், திரும்பமாய் கட்டுகிறேன். நீ கட்டப்பட்டிருப்பாய், நீ சிறைப்பட்டிருப்பாய், கொடுமைக்கு தூரமாவாய். துஷ்டன் இனி உன் வழியாய் கடந்து வருவதில்லை. உனக்காக என் ஊற்று திறக்கப்பட்டிருக்கிறது. இதை பெற்றுக்கொள்ளுவாயாக என் மகனே. எல்லா பாதையும் அடைக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஸ்டெப் எடுத்தாலும் எல்லாமே க்ளோஸ் ஆயிடுது ஆண்டவரே, எல்லாமே அடைக்கப்பட்டிருக்குது. கர்த்தர் உன்னை பார்த்து பேசுகிறார். அடைக்கப்பட்ட எல்லா கதவுகளையும் இந்த நாளிலே என்னிடத்தில் தாகமாய் வந்த உனக்கு, வாஞ்சியாய் வந்த உனக்கு, எனக்கு தாகத்துக்கு வேணும்னு கேட்ட உனக்கு அடைக்கப்பட்ட கதவெல்லாம் திறக்கப்படுவதாக நான் கட்டளை இடுகிறேன். பரலோகத்தின் தேவனாகி நான் கட்டளையிடுகிறேன். அத்தனை வாசல் திறக்கப்படுவதாக. அவமானங்கள் உடைக்கப்படுவதாக, நிந்தைகள் உடைக்கப்படுவதாக, தலை குடிப்பு மாறுவதாக. எந்த இடத்துல வைக்கப்பட்டு தலை குனிந்தாயோ அதே இடத்துல நான் தலை நிமிர பண்ண போகிறேன். எந்த இடத்துல மனுஷனை தூஷித்தார்களோ, மனுஷனை காலினால் மிதித்தார்களோ, அவர் நடுவிலே உன்னுடைய விளக்கை ஏற்ற போகிறேன். நான் முன் விளக்கை பிரகாசமாய் எரிய பண்ண போகிறேன் என்று
தேவனாகிய கர்த்தரோடு பேசுகிறார். தூஷித்தவர்கள் அநேகர், ஆனால் தூஷிக்கப்பட்ட உனக்கோ நான் பக்கபலமா இருக்கிறேன். தூஷிக்கப்பட்டவளே, நிந்திக்கப்பட்டவனே, கொடுமைப்படுத்தப்பட்டவளே, தள்ளப்பட்டவளே, அவமானப்படுத்தப்பட்டவளே, நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன். நான் உனக்கு பக்கபலமா இருக்கிறேன். அன்பின் பரலோக பிதாவே, எங்களை தாழ்த்துறோம், பெருமையாக்குறோம். எல்லா கணமும் உமக்குரியது, எல்லா மகிமையும் உமக்கே உரியது, எல்லா துதியும் உமக்கே உரியது. நீர் பாத்திரர், எல்லா மகிமைக்கு பாத்திரர். உன்னுடைய வார்த்தைகள், உன்னுடைய வசனங்கள், வாக்குத்தத்தங்கள், ஆண்டவர் நாங்கள் தாகத்தோடு வந்த காரியங்கள் எல்லாவற்றையும் கண்டு பார்க்கவே பார்த்து இஸ்ரவேலரை பார்வோடு நசுக்கினரை பார்க்கவே பார்த்தேன். நான் இறங்கினேன் என்று மோசையோடு பேசினது போல இறங்கினீர். எங்களை பார்த்தீர், எங்களுடைய கண்ணீரை பார்த்தீர், அவமானத்தை பார்த்தீர், தூஷிக்கப்பட்டதை பார்த்தீர், தள்ளப்பட்டதை பார்த்தீர். எந்த இடத்துல இதெல்லாம் நடந்ததோ அதே இடத்துல கர்த்தர் ஒளியை வீச பண்ணியிருக்கிறீர். வாசலை திறந்திருக்க அப்படின்னா சோத்திரம். உதிக்கிறவனை ஊழியத்துக்கு ராஜாக்கள் வருவார்கள். இந்த வசன வாக்குத்தத்தத்துக்கு விரோதமாக கிரீசை எல்லா சாத்தானுடைய வல்லமையும் நிர்மூலமாக்கப்படுவதாக. ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தை வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. தயவுசெய்து உட்கார்ந்து